So, business studies 12th business support services la types of banks. There are various types of banks that operate in our country to meet the diverse financial needs of customer. One may need money for a short period of time, whereas other need for a long period. A businessman may require funds for trading purpose, whereas another may need it for setting a big manufacturing unit. Sometimes government also needs money and credit. So to meet all these needs, we have different types of banking institutions which can be categorized as per their functions. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நம்ம நாட்டில் நிறைய டைப்ஸ் ஆஃப் நிறைய வகையான பேங்க்ஸுங்க இருக்குது. நம்ம நாட்டில் வந்து நிறைய பேங்க்ஸ் ஆஃப் வந்து இதாகிட்டுருக்கு, ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதில் எதுக்காக அந்த பேங்க்ஸ்னாக்கா, கஸ்டமரோட பப்ளிக்கோட ஃபினான்ஷியல் நீட்ஸ், பண தேவைக்காக இந்த பேங்க்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. எப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு சில வருஷத்துக்கு ஒரு சின்ன கடன் தேவைப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சின்னதாக ஒரு கடையை ஆரம்பிக்கலாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தேவைப்படலாம். அது வந்து பேங்க் மூலமாக லோன் எடுத்து அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப பெரிய பணம் தேவைப்படலாம், நிறைய பணம் தேவைப்படலாம். ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய லெவலில் பணம் தேவைப்படலாம். அதுக்கும் அவங்க பேங்க்கிட்ட லோன் வாங்குறதுக்கு பேங்க் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் நம்ம மக்கள் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கே பணம் தேவைப்படுது. ஸோ கவர்மெண்ட்டு பேங்க்கிட்டேருந்து லோன்ஸும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா நீட்ஸையும் எல்லாத்தோட தேவைகளையும் வேறு மாதிரி வந்து தீர்க்கறதுக்காக தான், சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நிறைய வகையான பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம் ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் திங், கமர்ஷியல் பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க், டெவலப்மெண்ட் பேங்க், ஸ்பெஷலைஸ்ட் பேங்க் அண்ட் சென்ட்ரல் பேங்க். ஸோ இந்த 5 டைப் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது ஃபினான்ஸாக நமக்கு பப்ளிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு கமர்ஷியல் பேங்க், செகண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க், தேர்ட் டெவலப்மெண்ட் பேங்க், ஃபோர்த் ஸ்பெஷலைஸ்ட் பேங்க் அண்ட் ஃபிஃப்த் சென்ட்ரல் பேங்க். ஓகே, ஃபஸ்ட் இப்போ நம்ம கமர்ஷியல் பேங்க்கை பற்றி பார்ப்போம். நவ் லெட் அஸ் லேர்ன் அபவுட் தீஸ் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க் பேர்லேயே தெரியுது, கமர்ஷியல்னால் என்ன, ஃபுல் அண்ட் ஃபுல் வியாபாரத்துக்காக. கமர்ஷியல் பிரேக் அப்படிங்கிறாங்க, ஒரு ஷார்ட்ஸ் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திப்போம் அப்படின்ட்டு எல்லா ப்ரோக்ராம்லையும் நீங்கள் பார்க்கலாம் டிவியில். கமர்ஷியல் மூவின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னென்ன, கமர்ஷியல் பேங்க், கமர்ஷியல் மீனிங் கமர்ஷியலோட மீனிங் என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பணத்துக்காக மட்டுமே, பிஸ்னஸ்க்காக மட்டுமே பண்ணுறது தான் கமர்ஷியல். ஃபார் எக்ஸாம்பிள், கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதில் என்ன வருது, எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் அவங்க விற்கிறதுக்காக வராங்க, நம்மளை வாங்க வைக்கிறதுக்காக வராங்க. கமர்ஷியல் மூவிஸ் அப்படிம்பாங்க. கமர்ஷியல் மூவிஸ்னால் என்ன, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நம்மளை வந்து பார்க்க வைக்கிறதுக்காக அவங்க அந்த மூவிஸ் எடுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் கமர்ஷியல். ஸோ கமர்ஷியல் பேங்க், these are the banks that offer services to the general people. These financial institutions accept deposits from the public and grant short-term loans and advance to their customers. ஸோ இந்த பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் பப்ளிக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறதுக்காக, பண உதவி பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டேர்ம் லோன் வந்து அட்வான்ஸாக கொடுக்கறதுக்காக இந்த கஸ்டமர்ஸ்களுக்கு இந்த பேங்க்கு ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. Nowadays, the commercial banks have also started giving medium-term and long-term loans to trade and industry. Commercial banks may be public sector bank, private sector bank or foreign bank. டுடே இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா கமர்ஷியல் பேங்க்ஸ் பார்த்திங்கனாக்கா மிட் டேர்ம் லோன், அதாவது ஒரு 5 வருஷம் வரைக்கும் ஒரு லோன் வாங்குற மாதிரி லோன் தராங்க. அதாவது லாங் டேர்ம் லோன், 5 வருஷத்துக்கு மேலே இருக்கிற லோன் 10 வருஷம் அந்த மாதிரி வரும், அந்த அளவுக்கு கூட லோன் தர ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்த்திங்கனாக்கா இந்த பேங்க்ஸு என்னென்ன பேங்க்ஸ் தராங்கன்னாக்கா இந்த மாதிரி லோன்ஸை, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்னால் கவர்மெண்ட்னால சூப்பர்வைஸ், அதாவது நடத்துகிற பேங்க்ஸ். ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ்னாக்கா ஒரு தனிப்பட்ட நபர்னால் நடத்தப்படுற பேங்க்.
அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ்னாக்கா வெளிநாட்டு பேங்க் எல்லாமே நம்ம நாட்டில் வந்து பேங்கிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பேங்க்ஸும் இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் தராங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பப்ளிக் செக்டார் பேங்க். பப்ளிக் செக்டார் பேங்க்னா என்ன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், இன் பப்ளிக் செக்டார் கமர்ஷியல் பேங்க்ஸ், the majority stake more than 50% is held by the government of India or Reserve Bank of India. ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்கில் 50% ஷேர்ஸ் வந்து யாருது இருக்குன்னாக்கா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இருக்கும். அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை தான் ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் எல்லா பேங்க்ஸையும், இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ 50% அண்ட் மோர், அதுக்கு மேலே இருக்கிற ஷேர்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருக்கும். அது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், என்னென்ன பேங்க் இந்த மாதிரி இருக்குது பப்ளிக் செக்டார்னாக்கா, எக்ஸாம்பிள் சச் பேங்க்ஸ் ஆர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, சிண்டிகேட் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, சிண்டிகேட் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாமே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்குக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட், ப்ரைவேட் செக்டார்ஸ் பேங்க்ஸ். In case of private sector banks, the majority of the share capital of the bank is held by private individual. ஸோ ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் யார் அந்த பேங்க்கோட ஓனரோ அவங்களோட ஷேர்ஸ் அதிகமாக இருக்கும். These banks are registered as public limited companies. இந்த பேங்க்ஸ் எல்லாமே பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள், இந்த மாதிரி எந்தெந்த பேங்க் இருக்குங்கிற எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் லிமிடெட், லார்ட் கிருஷ்ணா பேங்க் லிமிடெட், ஐசிஐசி பேங்க் லிமிடெட், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எக்ஸெட்ரா. இது எல்லாமே ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ். இதில் வந்து ப்ரைவேட் செக்டார்ஸோட ஷேர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ஃபாரின் பேங்க்ஸ். These banks are incorporated in foreign countries and operated their branch in our country. They are obligated to follow the rules of both the home and host country. ஸோ இந்த பேங்க்ஸ் எல்லாம், ஃபாரின் பேங்க்ஸ்லாம் என்னன்னாக்கா, இவங்களுக்கு ஃபாரினில் வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், பட் இந்தியாவில் வந்து அவங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி நடத்திட்டுருப்பாங்க, பேங்க் நடத்திட்டுருப்பாங்க. இந்த பேங்க் வந்து அவங்களோட ஓன் கண்ட்ரியோட ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும், நம்ம இந்தியனோட ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ், எந்த மாதிரி பேங்க்ஸ் இந்த மாதிரி இந்தியாவில் இருக்குன்னாக்கா, ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்கிங் கார்ப்பரேஷன், அதாவது HSBCன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தென் சிட்டி பேங்க், தென் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், ஏபிஎன் ஆம்ரோ பேங்க் எக்ஸெட்ரா. இது எல்லாமே ஃபாரின் பேங்க்ஸ். இவங்க ஹெட் ஆஃபீஸ் ஃபாரினில் இருக்கும், அவங்கவுங்க நாட்டில். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்க்கோட ஹெட் ஆஃபீஸ் ஹாங்காங்கில் இருக்குது, பட் ஆல் ஓவர் கண்ட்ரியில். நெக்ஸ்ட், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். த கோஆப்ரேட்டிவ் பேங்க் involves independent association of persons united voluntarily to meet their common economic, social and cultural needs through a jointly owned and controlled enterprises. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்னா என்னென்னாக்கா, இது வந்து இண்டிபெண்ட்டான ஒரு அசோசியேஷன். இதில் கவர்மெண்ட் வந்து தலையிடாது. இது வந்து ஒரு வாலண்டரியான குரூப்பு, அதாவது ஒரு சில கம்யூனிட்டியான ஆளுங்க வந்து சேர்ந்து இந்த சோஷியல் அண்ட் கல்ச்சர் நீடுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க். They are organized and managed on the principles of cooperation, self-help and mutual help. இவங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணுவாங்கனாக்கா, இவங்க எதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்கனாக்கா, இவங்க ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஒரு யூனிட்டிக்காகவும், செல்ஃப் ஹெல்ப்பு, கவர்மெண்ட்டை நம்பாமல் நம்மளே பணத்தை வந்து மக்களுக்கு, இவங்க எல்லா பணக்காரங்களாக சேர்ந்து இதை ஆரம்பிப்பாங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு. இவங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணுக்காக கம்மி வட்டியில் வந்து ஃபினான்ஸ் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் மியூச்சுவல் ஹெல்ப்புக்காக, அகைன் சொசைட்டி டெவலப் ஆகிறதுக்காக cooperative bank performs all the main banking functions of deposit mobilization, supply of credits and provisions. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் மெயினாக என்ன பண்ணுதுனாக்கா, டெபாசிட் மக்கள்கிட்ட டெபாசிட்டை வாங்குது அவங்க பணத்தை.
அப்புறம் சப்ளை பண்ணுது, அந்த பணத்தை வந்து கடன் கொடுத்து சப்ளை பண்ணுறாங்க அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. These banks are also subjects to control the inspection by Reserve Bank of India. ஸோ இந்த பேங்க்கை யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறானாக்கா அகெயின் ஆர்பிஐ, தட் இஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் பண்ணுது. தேர் ஆர் 3 types ஆஃப் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஆப்ரேட்டட் இன் அவர் கண்ட்ரீஸ். நம்ம கண்ட்ரியில் 3, பிகாஸ் இவங்க வந்து மக்கள் நல்லதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் தேர் ஆர் 3 types ஆஃப் கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு சொல்கிறாங்க. என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ரைமரி கிரெடிட் சொசைட்டி, தென் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், தென் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ இதெல்லாமே கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸோட டீட்டெயில்ஸ். இதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து வரும் நெக்ஸ்ட்டில், அதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். தீஸ் are the financial institutions that provide long-term credit for capital-intensive investments spread over a long period and yielding low rates of returns such as urban infrastructure, mining and heavy industry and irrigation system. ஸோ டெவலப்மெண்ட் பேங்க், டெவலப்மெண்ட்னாவே அர்த்தம் புரியுது, ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த பேங்க்கை வந்து நடத்துகிறாங்க. ஸோ இதில் என்னன்னாக்கா பெரிய பெரிய அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெரிய பெரிய மைனிங்கு இல்லை பெரிய பெரிய இரிகேஷன் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணணுன்னாக்கா இவங்க வந்து அவங்களுக்கு லோன் தராங்க. Rapid development in industry in India after independence required huge financial investment and promotional effort led to the establishment of this institution. நம்ம வந்து 1947க்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆன உடனே நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு நம்மளோட இந்தியாவை டெவலப் பண்ணுறதுக்காக. அப்போது வந்து beside providing medium and long term finance, these banks also subscribe the capital issues and industrial undertaking. They also provide technical advice and assistance if needed. Industrial Finance Corporation of India (IFCI), the State Finance Corporation of India (SFCs) are example for development banks in India. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா நாட் ஓன்லி லோன் மட்டும் பெரிய லெவலில் நிறைய வருஷத்துக்கு தரல, இவங்க ஃபினான்ஷியல் அட்வைஸும் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஏதோ பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னாக்கா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும், எதுக்கெலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபினான்ஷியல் அட்வைஸும் தராங்க. அந்த மாதிரி ஒரு சில டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் என்னென்ன இந்தியாவில் இருக்குன்னாக்கா இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, தட் இஸ் IFCI. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாக்கா நீங்கள் பார்க்கலாம் IFCI. இது ஒரு பேங்க், டெவலப்மெண்ட் பேங்க் இன் இந்தியா. அப்புறம் ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன் SFC, இது ஒரு எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இந்தியாவில் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட், ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்ஸ். தேர் ஆர் சம் பேங்க்ஸ் என்கேஜ் themselves in some specific area or activity and are thus called specialized banks. Exports, Imports Bank of India Exim Bank, Small India Development Bank of India SIDBI, National Bank of Agriculture and Rural Development NABARD are the example of such banks. ஸோ ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்ஸ்னு எதுக்கானாக்கா இவங்க வந்து ஸ்பெஷலான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. அது என்னன்னாக்கா நம்ம இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்ணுறோன்னா அதுக்கு வந்து இந்த பேங்க்ஸ் மூலமாக நம்ம டிரான்சாக்ஷன்லாம் நடக்கும். அது என்னென்னா என்ன மாதிரினாக்கா பேங்க்ஸ்னாக்கா பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸிம் பேங்க்னு சொல்லுவாங்க. தென் SIDBI, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. தென் NABARD, NABARD, நேஷ்னல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இவங்க வந்து அக்ரிகல்ச்சரும் ரூரல் டெவலப்மெண்ட்டும் இந்தியாவில் டெவலப் ஆகிறதுக்காக இவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஃபினான்ஷியலாக. ஸோ இது எல்லாமே ஸ்பெஷலைஸ்ட் பேங்க் கேட்டகரியில் வருது. நெக்ஸ்ட் இஸ் சென்ட்ரல் பேங்க். இன் எவ்ரி கண்ட்ரி அ பேங்க் விச் இஸ் entrusted with the responsibility of guiding and regulating the banking system is known as central bank. பார்த்திங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு பேங்க் வந்து அவங்க நாட்டோட பேங்க்கை இது கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம நாட்டில் எதுனாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சிம்பிள் தான் அங்கே கொடுத்துட்ருக்காங்க, லோகோ தான் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் தான் நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, நான் இந்த செஷனில் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஷனில் இதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் நாம். ஸோ